Welcome to all. Now we're going to see the social science geography. It's part 2 unit 1 la rocks and soils. So last video la இந்த சாப்டர் நம்ம பார்த்தோம். அதில் ராக்ஸ்னா என்ன அண்ட் தென் ராக்ஸ்னோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்றதுல 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பார்த்தோம். igneous rocks, sedimentary rocks and metamorphic rocks in 3 types பார்த்தோம். இல்லை igneous rocksனா என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். igneous rocksல 2 types of rocks இருக்குது. ஒன்று extrusive igneous rock and another one is intrusive igneous rock. ஸோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்படி இந்த ராக்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சுன்றதை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நாம் வந்து ரிமைனிங் 2 types of ராக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரிமைனிங் 2 types என்ன, செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் தென் மெட்டமார்ஃபிக் ராக்ஸ். அதை பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு லெசனில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? தி வேர்ட் செடிமெண்ட்ரி ஹாஸ் பீன் derived ஃப்ரம் லாட்டின் வேர்ட் செடிமெண்டம், மீன்ஸ் செட்டிலிங் டவுன். ஸோ இந்த வேர்டு வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க? செடிமெண்ட்ரி அப்படிங்கிறத லாத்தின் வேர்டு செடிமெண்டம் அப்படின்ற வேர்ட்லேருந்து செடிமெண்ட்ரி அப்படின்ற வேர்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செடிமெண்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிலிங் டவுன். செட்டிலிங் டவுன்னா ஒரு இடத்துல அப்படியே தங்கிறது தான் வந்து செட்டிலிங் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The sedimentary rocks are formed by the sediments derived and deposits by various agents. ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு ரீசன்ஸ்னாலையும் இல்லை வேறு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்னாலையும், ஸோ இப்போ காற்றடிக்குது அண்ட் தென் மழை பெய்யுது, இதனால் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு பிளேஸில் செட்டில் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் தான் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ இது எதனால் அக்கர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் தி அன்டிஸ்டர்ப்டு செடிமெண்ட்ஸ் ஆஃப் லாங் பீரியட் சிமெண்டட் டு ஃபார்ம் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர்னாலையும் டெம்பரேச்சர்னாலையும் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னால் ரொம்ப நாள் லாங் பீரியட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பிளேஸில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய ஒரு ராக் தான் வந்து செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்லுவோம். செடிமெண்ட்ரி ராக் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மெனி லேயர்ஸ் which were formed by the sediments deposited at different periods. ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக்கில் மெனி லேயர்ஸ் இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷங்களாக அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே அது மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒரு லேயர் டெபாசிட் ஆகிட்டே இருக்கலாம், இல்லை நிறைய லேயர்ஸ் இருக்கும். As it consists of many strata, it is also known as stratified rocks. ஸோ இதில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கிறனால இது stratified rocks அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. And then characteristics of sedimentary rocks. Sedimentary rocks ஓட characteristics. ஸோ அது மாதிரி do you know இருக்குது பாருங்கள். Sedimentary rocks are the important source of natural resources like coal, oil and natural gas. ஸோ நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். இதுக்கான இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான் வந்து இதுக்கான இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் பார்க்கலாமா? ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஹாவ் மெனி லேயர்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய லேயர்ஸ் வந்து இருக்கும். தே ஆர் நான் கிறிஸ்டலைன் ராக்ஸ். ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்டலைன், ஸோ நல்ல ஒரு படிங்கற்களால் ஆன ஒரு ராக் கிடையாது. தே கண்டெயின் ஃபாசில்ஸ். ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் மேலே
சின்ன சின்ன ஃபங்கஸ்ஸு அண்ட் தென் பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வந்து லீவ் பண்ணும். தே ஆர் சாஃப்ட் அண்ட் கெட் எரோடட் ஈஸிலி. ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக எரோஷன் அக்கர் ஆகும். எரோஷன்னா உங்களுக்கு தெரியும் அரிப்புத்தன்மை. இங்கே வந்து ஃபார்மேஷன் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ், ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத ஆரோ போட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆரோஸ் வந்து அந்த மெட்டீரியலோட ட்ரான்ஸ்ஃபார்ம்னு மென்ஷன் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்து இங்கே ஸ்டோனாக ஃபஸ்ட்டு டெபாசிட் ஆகுது. மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆக அதனுடைய கோலகமெண்ட் அப்படின்ற ஸ்டேஜ்லேருந்து சாண்ட்ஸ்டோன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு இங்கே வரும். மறுபடியும் டெபாசிட் ஆக ஆக கிளேஷியல் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வரும். ஓகேவா? அண்ட் தென் இப்போ வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டைப்ஸ். ஸோ ஓல்டஸ்ட் செடிமெண்ட்ரி ராக் ஆஃப் தி வேர்ல்டு ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைடு இன் கிரீன்லேண்ட் அண்ட் எஸ்டிமேட்டட் ஆஸ் 3.9 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஸோ வேர்ல்ட்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் செடிமெண்ட்ரி ராக் வந்து எங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்டில். ஸோ இது எத்தனை இயர்ஸ் ஓல்டுன்னு பார்த்தீங்கன்னா 3.9 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு இந்த ராக்கு. ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் பார்க்கலாமா? ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ், these rocks are formed as a result of the decomposition of dead plants and animals. So in the types of sedimentary rocks la first organic sedimentary rocks. So இந்த organic sedimentary rocks வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகிறதுனால இந்த ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபாசில்ஸ், இட் கண்டைன்ஸ் ஃபாசில்ஸ். ஸோ இதில் ஃபாசில்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ சம் பாக்டீரியா ஃபங்கைஸ் ஆர் லிவ் ஆன் திஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சாக்கு, டால்க்கு, டோலமைட் அண்ட் லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஆர் ஆஃப் திஸ் கேட்டகரிஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கானிக் நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? These rocks are formed from the disintegration of igneous and metamorphic rocks. ஸோ இந்த ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டமார்பிக் ராக்ஸ் அண்ட் இக்னோயஸ் ராக்ஸோட ஒரு ரெண்டும் சேர்ந்து ஒரு டீகம்போஸ் மெட்டீரியலுக்கு, ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால ரெண்டும் சேர்ந்து எரோட் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் இந்த மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். தி நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் எரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் தீஸ் ராக்ஸ் அண்ட் டெபாசிட் தேம் அட் சம் பிளேசஸ். ஸோ நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னால் ஆஸ் யூஷுவல் விண்டு, ஸ்ட்ராமு, அண்ட் தென் ரெயின்ஃபாலு, அண்ட் தென் வெள்ளம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த ராக்கை மூவ் பண்ணி அண்ட் தென் அந்த பிளேஸ்லேயே வந்து டெபாசிட் ஆகிறதா வந்து மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் தி சிமெண்டட் டு ஃபார்ம் ராக்ஸ். ஸோ இது வந்து இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சாண்ட்ஸ்டோன், ஷேல் அண்டு கிளே ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் ராக்ஸு. ஸோ இதை வந்து இந்த டைப் ஆஃப் ராக்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக். Chemical sedimentary rocks. These are formed by precipitating of minerals from water. It is formed usually through evaporation of chemical rich solution. These rocks are also called as evaporites. Rock salt is an example of this kind. ஸோ இந்த கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே ராக்ஸ் மேலே சம் கெமிக்கல்ஸ், சம் மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. ஸோ ஒவ்வொரு மினரல்லையும் ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கெமிக்கல்ஸும் வாட்டரும் சேரும்போது ஒரு ஆக்ஷன் வந்து அந்த அக்கர் ஆகும். ஸோ இது வந்து எவாப்ரேட் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ராக் தான் வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ராக் சால்ட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் செடிமெண்ட்ரி ராக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்.
and then sedimentary rocks குள்ள இருக்கக்கூடிய 3 sub types of rocks, organic sedimentary rock, inorganic sedimentary rock and chemical sedimentary rocks பற்றி பார்த்தோம். and then next metamorphic rock. metamorphic rocksனா என்னன்னு பார்க்கலாமா? The word metamorphic is derived from two Greek words, meta and morpha. Meta means change and morpha means shape. ஸோ இந்த வேர்ட் மெட்டமார்ஃபிக் அப்படிங்கிறது க்ரீக் வேர்டு, ஆனால் மெட்டா அண்ட் மார்ஃபா அப்படின்ற வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மெட்டா அப்படின்னாக்கா சேஞ்சு, அண்ட் தென் மார்ஃபா அப்படின்னாக்கா ஷேப். ஸோ இதனுடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இதுக்கு மெட்டமார்ஃபிக் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. When igneous and sedimentary rocks subject to high temperature and pressure, the original rock get altered to form any kind of rock called metamorphic rock. So igneous rock and sedimentary rock வந்து அதோடைய ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர்னால் அதோட ஒரிஜினாலிட்டியிலேருந்து சேஞ்ச் ஆகி ஒரு நியூ டைப்புக்கு வரது தான் வந்து மெட்டமார்ஃபிக் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டமார்ஃபிசம் இஸ் ஆஃப் 2 types. ஸோ மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் வந்து 2 டைப்ஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து தெர்மல் மெட்டமார்ஃபிசம் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைனமிக் மெட்டமார்ஃபிசம். ஸோ ஃபஸ்ட்டு தெர்மல் மெட்டமார்ஃபிசம்னா என்னென்னு பார்க்கலாமா? If the change in the rocks is mainly caused by high temperature, this process is called thermal metamorphism. So high temperature-ல ஒரு igneous ராக்கோ இல்லை ஒரு sedimentary ராக்கோ அதனுடைய ஒரிஜினாலிட்டியிலேருந்து வேறு ஒரு இதுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் மெட்டமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டைனமிக் மெட்டமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தி சேஞ்ச் இன் தி ராக் இஸ் மெயின்லி காஸ்டு பை ஹை ப்ரெஷர், திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டைனமிக் மெட்டமார்ஃபிசம். ஸோ ஒரு அதே சேம் இக்னோயஸ் ராக்கோ அல்லது செடிமெண்ட்ரி ராக்கோ அதனுடைய ஹை ப்ரெஷரில் அதனுடைய ஸ்டேஜிலேருந்து வேறு ஒரு ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆகிறத டைனமிக் மெட்டமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? And then one of the world wonder, Taj Mahal in India, was built by white marble, a metamorphic rock. So நம்மளுடைய வேர்ல்டு வண்டர் தாஜ்மஹால் வந்து எதில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டமார்ஃபிக் ராக். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மார்பிளான ஆனால் மெட்டமார்ஃபிக் ராக் தான் அது. ஓகேவா? அண்ட் தென் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டமார்ஃபிக் ராக். மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எந்தெந்த சேஞ்சஸில் மெட்டமார்ஃபிக் ராக் ஃபார்ம் ஆகுது? ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் ஃப்ரம் இக்னோயஸ் ராக்ஸ். ஸோ இக்னோயஸ் ராக்ஸ்லேருந்து என்னென்ன டைப்பில் மெட்டமார்ஃபிக் ராக் ஃபார்ம் ஆகுது, அண்ட் தென் அது எதை பேஸில், ப்ரெஷர் பேஸ்லையா இல்லை டெம்பரேச்சர் பேஸ்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம். கிரைனைட் இன்டு ஜென்சிஸ் காஸ்டு பை டைனமிக் மெட்டமார்ஃபிசம். ஸோ கிரைனைட் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது? ஜென்சிஸாக சேஞ்ச் ஆகுது. எதனால்? டைனமிக் மெட்டமார்ஃபிசம்னால. அண்ட் தென் பாசால்ட் இன்டு ஸ்லேட் காஸ்டு பை தெர்மல் மெட்டமார்ஃபிசம். பாசால்ட் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது? ஸ்லேட்டாக சேஞ்ச் ஆகுது. எதனால்? தெர்மல் மெட்டமார்ஃபிசம்னால. அண்ட் தென் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டமார்ஃபிக் ராக் ஃப்ரம் செடிமெண்ட்ரி ராக். ஸோ செடிமெண்ட்ரி ராக்லேருந்து எப்படி மெட்டமார்ஃபிக் ராக் வந்து ஃபார்ம் ஆகுது? sandstone into quartz caused by thermal metamorphism. ஸோ சாண்ட்ஸ்டோன்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? குவாட்ஸ் அப்படின்றத சேஞ்ச் ஆகுது. எதனால்? தெர்மல் மெட்டமார்ஃபிசம்னால சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் ஷேல் இன்டு ஸ்லேட் காஸ்டு பை தெர்மல் மெட்டமார்ஃபிசம். ஸோ ஷேல்லேருந்து என்னவா சேஞ்ச் ஆகுது? ஸ்லேட்டாக சேஞ்ச் ஆகுது. இதுக்கு வந்து தெர்மல் மெட்டமார்ஃபிசம் வந்து மெயின் ரோலாக இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டமார்ஃபிக் ராக். மெட்டமார்ஃபிக் ராக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸு. மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் ஆர் மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சர். ஸோ மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் வந்து மோஸ்ட்லி என்னவாக இருக்கும்? கிறிஸ்டலைனாக இருக்கும் அதனுடைய நேச்சராகவே. அண்ட் தென் தே கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ். ஸோ அதில் வந்து லைட் கலர் மினரல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அண்ட் தென் டார்க் கலர்
இருக்கும். ரெண்டுமே வந்து ஆல்டர்னேட்டாக ஃபஸ்ட்டு ஒரு லைட் கலர் மினரல் இருந்துச்சுன்னா அடுத்தது ஒரு டார்க் கலர் மினரல்ஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ராக் சைக்கிள் பற்றி பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ராக் சைக்கிள்னால் என்னென்னு பார்க்கலாம். Igneous rocks are the primary rocks formed first on the earth. These rocks are weathered, eroded, transported and deposited at some places to form sedimentary rocks. ஸோ igneous rocks தான் வந்து parent rock அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால தான் நம்ம என்னென்ன அதை சொல்கிறோம், ப்ரைமரி ராக்குன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து எர்த்லேயே ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன ஒரு ராக்கு. தீஸ் ராக்ஸ் ஆர், இந்த ராக்ஸ் வந்து வெதர்னால் எரோடுனா உரையிறது, தென் டிரான்ஸ்போர்ட்டட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு சேஞ்ச் ஆகிறது, அண்ட் தென் டெபாசிட் அந்த இடத்துல ஸ்டேபிளாக செட்டில் ஆகிடுது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது என்னென்னு பார்த்தோம், செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். தி igneous and sedimentary rocks are changed into metamorphic rocks under the influence of temperature and pressure. ஸோ இந்த igneous ராக்கும் மெட்டமார்ஃபிக் ராக்கும் ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர்னால் என்னவா சேஞ்ச் ஆகுது, மெட்டமார்ஃபிக் ராக்காக சேஞ்ச் ஆகுது. The metamorphic rock are also get disintegrated and deposited to form sedimentary rock. ஸோ இந்த மெட்டமார்ஃபிக் ராக்குமே டிஸ்இன்டெகிரேட்டட், ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால சம் அதர் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகி வேறு ஒரு பிளேஸில் டெபாசிட் ஆகி செடிமெண்ட்ரி ராக்ஸாக ஃபார்ம் ஆகுது. தி formation of igneous rocks takes place when there is an outflow of molten material. ஸோ igneous rock வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ ஒரு மோல்டன் மேக்மா வந்து, ஸோ வல்கனோஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மேக்மா வந்து சாலிடிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு igneous rock வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். லைக் திஸ் தி ராக்ஸ் ஆஃப் தி எர்த் crust keeps on changing from one form to another form under various natural forces and agents. ஸோ இந்த மாதிரி எர்த்தில் ராக்ஸ், ஸோ எர்த் crust வந்து ராக்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து அனதர் ஃபார்முக்கு சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ். அதனால் வந்து சம்டைம்ஸ் வல்கனோஸ் வந்து கரப்ட் ஆகும், அண்ட் தென் ஸ்ட்ராங் அக்கர் ஆகும், அதனால கூட சம் சேஞ்சஸ் அக்கர் ஆகும். இதனால் வந்து ராக் சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ராக் சைக்கிள் வந்து கண்டினியூஸாக ப்ரைமரி ராக் ஃபார்ம் ஆகும், ப்ரைமரி ராக்லேருந்து செடிமெண்ட்ரி ராக் ஃபார்ம் ஆகும், செடிமெண்ட்ரி ராக்கும் ப்ரைமரி ராக்கும் ஒன்றா சேர்ந்து மெட்டமார்ஃபிக் ராக் ஃபார்ம் ஆகும், தென் மெட்டமார்ஃபிக் ராக் வந்து செட்டில்ட் ஆகி மறுபடியும் செடிமெண்ட்ரி ராக் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இந்த ராக் சைக்கிள் வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். தி எண்ட்லெஸ் ப்ராசஸ் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் எ ராக் சைக்கிள். ஸோ இந்த எண்ட்லெஸ் ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இங்கே ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். Quartzite and marble are the rocks commonly used for constructions and sculpture work. Marble are widely used for making beautiful statues and decorative items such as vase, tiny gift articles, and grinded marbles is used to produce plastic, paper, etc. ஸோ குவாட்ஸும் அண்ட் தென் மார்பிளும் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ராக். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் ஸ்கல்ப்சர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்பிள்ஸ் வந்து பெருசாக எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மேக் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் மார்பிள் யூஸ் பண்ணி மார்பிள் நல்லா கிரைண்ட் பண்ணி அதுலேருந்து பிளாஸ்டிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பேப்பரும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ யூசஸ் ஆஃப் ராக்ஸ். ராக்ஸ் ஹாவ் பீன் யூஸ்டு பை மேன்கைண்ட் த்ரூ அவுட் தி ஹிஸ்ட்ரி. ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுடைய பிகினிங்லேருந்து நம்ம ராக்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ராக்ஸ் ஆர் ஹைலி வேல்யூபிள் அண்ட் இம்பார்ட்டண்ட் டு ஆல்மோஸ்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் எக்கனாமி. ஸோ ராக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ரொம்ப வேல்யூபிளான ஒரு திங் நம்மளுடைய எக்கனாமியில் நாம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைஃப்பில்.
The minerals and metals in rocks have been found essential to human civilization. ஸோ ராக்ஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸும் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸும் நம்மளுடைய ஹியூமனோடைய லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் ஒன்று ப்ளே பண்ணுது. ராக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெனி பர்பஸ் இன் அவர் லைஃப் அண்டு சம் ஆஃப் தேம் ஆர் கிவன் ப்ளோ. ஸோ ராக்ஸ் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்க்கு ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு சில விஷயங்களை இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங். ஸோ ராக்ஸ் வந்து எங்கேயெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? சிமெண்ட். ஸோ சிமெண்ட் மேக் பண்ணுறதுக்கு ராக் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் ரைட்டிங் சாக். ஸோ நாம் சாக்கில் எழுதுகிறோம்ல, அது எல்லாமே வந்து ராக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எழுதுகிறோம். அண்ட் தென் ஃபயர். ஸோ ஃப்ளிட் ஸ்டோன்ஸை வந்து நாம் ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா ஃபயர் வருது இல்லை, அதுக்கும் நமக்கு ராக் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பில்டிங் மெட்டீரியல்ஸு. ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஸோ நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னா அதுக்கு தேவையான நெசசரி திங்ஸ் எல்லாமே நம்ம ராக்கில் இருந்தால் எடுக்கிறோம். அண்ட் தென் பாத் ஸ்க்ரப். ஸோ நாம் குளிக்கக்கூடிய ஒரு தொட்டி. ஸோ இப்போ தொட்டியெல்லாம் கட்டி நம்ம தண்ணி சேமித்து வைக்கிறோம்ல, அதுவுமே நம்ம ராக்ஸை யூஸ் பண்ணி தான் வைக்கிறோம். அண்ட் தென் கர்ப் ஸ்டோன் அப்படின்னா நாம் நடக்கக்கூடிய பாதையில். ஸோ இப்போ வந்து ஒரு பார்க்குக்கெலாம் போனீங்கன்னா இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு நடக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஸ்டோன்ஸ் போட்டிருப்பாங்களா. ஸோ ரிமைனிங் பிளேசஸ்லாம் வந்து கிராஸியாக இருக்கும். நம்மளுடைய பாத் மட்டும் ஸ்டோன்ஸால் மேக் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து கர்ப் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் ஆர்னமெண்ட்ஸு. ஸோ ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஆர்னமெண்ட்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குவாட் சைட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோனு. அதை யூஸ் பண்ணி நம்ம இயரிங் செய்யலாம். அண்ட் தென் நெக் செயின் இது எல்லாமே நம்ம மேக் பண்ணலாம். அண்ட் தென் ரூஃபிங் மெட்டீரியல்ஸு. ஸோ ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டோட மேல் தளம். ஸோ அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ராக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸு. ஸோ டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ்னால் அலங்கார பொருட்கள். ஸோ நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்கு நிறைய டெக்கரேட்டிவ் இப்போ கல்லால் மேக் பண்ண ஸ்டாச்சூஸ்லாம் வாங்கி வைக்கிறோமா. ஸோ அதெல்லாமே வந்து ராக்ஸோட ஹெல்ப்பில் தான் மேக் பண்ணுறோம். தீஸ் ஆர் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் சச் ஆஸ் கோல்டு, டைமண்ட்ஸ், சாஃபியாரா எக்ஸெட்ரா. ராக்கு ரொம்ப வேல்யூபிள் மினரல்ஸ் நம்ம கெட் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, டைமண்டு, அண்ட் தென் நவரத்னம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாமே வந்து நமக்கு ராக்ஸில் இருந்தால் கிடைக்குது. ஓகேவா? ராக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ ராக்ஸோட டைப்ஸ் பார்த்தோம். அந்த 3 டைப்ஸு டீட்டெயிலாக பார்த்தோம். ராக்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து ராக்ஸை பற்றின லெசன். ஓகேவா? ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ கிளியர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.